உங்களுக்கு கோஸ்ட்னா பயமா? இல்ல கோஸ்ட் இருக்கா? இல்லையா? நம்பலாமா? வேண்டாமா? அப்படின்னு ஒரு தாட் இருக்கா? இன்னைக்கு டீகோட் பண்ணலாம். கோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சிட்டிஸ்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி, மனுஷங்களுக்கு எழுத தெரியறதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு விஷயம். ஸோ அப்பெல்லாம் எதை பார்த்து பயப்படுவாங்க? ஃபாரஸ்ட், காடு, அப்புறம் இருண்டு இருக்கிற ஏதாச்சும் ஒரு இடம், இல்ல வந்துட்டு அன்னோன் திங்ஸ் இதை பார்த்துலாம் பயந்துட்டு இருப்பாங்க. கோஸ்ட் அப்படின்றது வந்துட்டு புது விஷயம் கிடையாது. கோஸ்ட்ன்றது வந்து ஏன்ஷியன் பீரியட்ல இருந்து இருக்கிற ஒரு விஷயம். சைக்கலாஜிக்கல் டெஃபினிஷன் படி கோஸ்ட்னா என்ன? கோஸ்ட் அப்படின்றது வந்துட்டு ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா, ஃபியர் ஆஃப் டெத் ஆர் ஃபியர் ஆஃப் அன்னோன் இதுதான் கோஸ்ட். இந்த ஃபியர்லாம் நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா, கோஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு வர வைக்குது. ஒரு லாஸோ, ஒரு டெத்தோ, ஒரு இன்ஜஸ்டிஸோ நடந்திருக்கப்போ, ஒரு சிம்பிள் அது நம்மளால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு சிம்பிளை தான் நம்ம வந்து கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஸ்ட் அப்படின்னாவே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அன்பினிஷ்ட் பிஸ்னஸ், அதாவது சாகவே சாகாத, இட் ரிஃப்யூசஸ் டு டைன்ற மாதிரி ஒரு அன்பினிஷ்ட் பிஸ்னஸ் தான் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து கோஸ்ட்கான டெஃபினேஷனா. இப்போ வந்து சயின்டிஃபிக் ரீசன்ஸ் வை வந்து கோஸ்ட்டை பார்த்தா நம்ம பயப்படுறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபியர் ஆஃப் டெத். அதாவது கோஸ்ட் வந்து என்ன காட்டுது? நம்ம செத்தாலும் வந்துட்டு இங்கேயே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தானே காட்டுது. ஸோ ஃபியர் ஆஃப் டெத், ஆஃப்டர் லைஃப், டெத்க்கு அப்புறம் ஆஃப்டர் லைஃப் எப்படி இருக்கும், கோஸ்டாக மாறிடுவோமோ அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்குல்ல, அந்த ஃபியர் கூட நம்மளுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷனாக காட்டும் கோஸ்ட். செகண்ட் திங் ஃபியர் ஆஃப் அன்சீன். அதாவது நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு விஷயம் பார்க்க முடியாது, ஆனால் வந்து நம்மளால இமேஜின் பண்ண முடியுன்ற விஷயத்த வந்து பயப்பட வைக்கும் பிரெயின். ஸோ அதனால வந்து ஃபியர் ஆஃப் அன்சீன் இருக்கும் போதும் பீப்புளுக்கு வந்து டெரிஃபைங்கா இருக்கும் கோஸ்ட் நினைச்சா. அண்ட் தேர் இஸ் ஒன் திங் கால்ட் ஆஸ் ஹைப்பர் ஆக்டிவ் ஏஜென்சி டிடெக்ஷன். அதாவது எதுவுமே இருக்காது, ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும், நம்மள ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் ஹைப்பர் ஆக்டிவ் ஏஜென்சி டிடெக்ஷன். நேஷனல் லா படி ஒருத்தவங்க செத்துட்டாங்க அப்படின்னா செத்தது தான். பட் ஆனால் நம்மளா கிரியேட் பண்றோம் தெரியுமா? செத்தும் வந்துட்டு ஒரு விஷயம் உயிரோட இருக்கும், அந்த விஷயம் நம்மளை டெரிஃபை பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்ஸ்லாம் கூட இட் மேக்ஸ் கோஸ்ட் டெரிஃபை. லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம மூவிஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம், ஒரு கோஸ்ட் எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, நம்மளை கொன்றும் அப்படின்ட்டு. பட் இன் ரியாலிட்டி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளா கிரியேட் பண்ணி நம்மளா யோசிச்சுக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு கோஸ்டால நம்மளை கொல்ல முடியாது. பட் ஆனா நம்ம பிரெயின் இது வந்து இதெல்லாம் யோசிக்கும் போது நம்மளை கொன்றுமோ, நம்மளுக்கு அதுக்கு எதிர்த்து கண்ட்ரோலே இல்லை. அண்ட் நம்ம பிரெயினுக்கு வந்துட்டு ஆங்ஸைட்டி கொடுக்கும் தெரியும். பிகாஸ் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு இடத்துல நடக்கும்போது நம்ம ஆங்ஸைட்டி ஆகி பேனிக் ஆகும்ல. ஸோ ஆங்ஸைட்டி வரும்போது நம்மளுக்கு ஃபியரும் சேர்ந்து வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு டெரிஃபைங்காக கோஸ்ட்டை காட்டுறதே வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராமிங் தான். அதாவது மூவிஸ், டிவி ஷோஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், எக்ஸாஜரேட் பண்ணுவோம் கோஸ்ட்டை. எக்ஸாஜரேட் பண்ணி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன தோணுமா, கோஸ்ட்னாவே டெரிஃபைங் தான். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பார்த்தாவே நம்ம பயந்துருவோம், லாஸ் ஆஃப் கண்ட்ரோல். இதெல்லாம் இருக்கிறதால தான் கோஸ்ட் அப்படின்னா ஒரு டெரிஃபைங்கான விஷயமா பார்க்குறாங்க. இதெல்லாம் தாண்டியும் சில பேர் என்ன சொல்றாங்க, நான் பார்த்தேன் கோஸ்ட்டை, நான் பார்த்தேன், என் கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? அவங்களாம் ஏன் பார்க்குறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? அது வந்து 4 விஷயம் இருக்கு. ஒன்று ஸ்லீப் பேரலிசிஸ், இன்னொன்று grief hallucination, psychological projection of guilt or trauma, hypersensitive brains detecting movement falsely. இந்த 4 விஷயத்தினால தான் பீப்புள் வந்து கோஸ்ட்டை பார்க்குறாங்க. சம்டைம்ஸ் அங்க ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா, அங்க அது இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது இருக்குன்னு கூட தெரியாது யாருக்கும். ஆனா அங்க இருக்குன்னு சொன்னாங்கன்னா பிரெயின் என்ன நம்ம பிலீவ் பண்ணும், ஓகே அது அங்க இருக்கு, அங்க என்னமோ இருக்கு அப்படி. மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க, நைட்ல தான் வந்து கோஸ்ட் பார்த்துருக்கேன், இல்ல வந்து அதை பத்தி பயப்படுவாங்க. பிகாஸ் ஃபியர் ஆஃப் டார்க்னஸ். அதாவது டார்க்கா இருக்கிற ஒரு பிளேஸ்ல வந்து மோஸ்ட்லி ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபியர் இருக்கும். இப்போ இந்த கோஸ்ட் அது இதுன்னு கொண்டு வந்ததால கோஸ்ட் தான் நைட்ல தான் வரும், இருட்டுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபியர் இன்னும் அதிகமா. மேபி இது ரொம்ப ஸ்கேரியஸ்ட் கோஸ்ட் வந்துட்டு அங்க இருக்கு இங்க இருக்குன்றத விட நமக்குள்ளதான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் சம்திங் விச் இஸ் அன்னோன் அண்ட் அதை பற்றி நம்மளுக்கு தெரியவும் தெரியாது, நம்ம கோஸ்ட்டை பார்த்ததும் கிடையாது. பட் டீப் டவுன் நம்மளுக்கு அந்த பயம் இருக்கு. இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் சம்திங் விச் இஸ் வித் இன் அஸ். நமக்குள்ள இருக்கிற ஃபியர் தான் அப்படி நம்மளுக்கு காட்டுது. இந்த கோஸ்ட்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்காது, நமக்குள்ள இருக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா எவ்ரி கல்ச்சர் ஹேஸ் கோஸ்ட். ஜப்பான்ல இருந்து, இந்தியால இருந்து, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து
எல்லா இடத்துலயும் கோஸ்ட் இருக்கும். என்ன ஒண்ணு தே சேஞ்ச் ஷேப்ஸ் அண்ட் வந்து அவங்க காஸ்டியூம்ஸ் சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து எல்லா இடத்துலயுமே கோஸ்ட் இருக்கும். ஏன்? பிகாஸ் பயம் அப்படின்றது வந்து யூனிவர்சல். கிரீஃப்ன்றது வந்து கிரீஃப் இருந்தால் தான் ஹியூமன். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கோஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி தான் இருக்கும். அண்ட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா சேஞ்ச் ஆகும். அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் ஆகும். அவங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து ட்ரெஸ்ஸோ இல்லை அவங்க வந்து இமேஜின் பண்ண போகிற அந்த மென்டல் ப்ரொஜெக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர்த்து எல்லா கல்ச்சர்லையுமே இருக்கு. எல்லா கல்ச்சருமே ஒரு ஒரு ஸ்டோரியும் வச்சிருக்கு. ஈஜிப்ட்ல இருந்து ஆப்பிரிக்கன்ஸ் வரைக்கும் எல்லார்கிட்டயுமே வந்து கோஸ்ட் ஸ்டோரி இருக்கு. ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் கோஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிலாம் எனக்கு தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம மைண்ட் எவ்வளோ ஃப்ரெஜைலா இருக்குன்றத பொறுத்து தான் வந்து கோஸ்டோட ப்ரொஜெக்ஷன்லாம் இருக்கு. மைண்ட் வந்து நம்ம நம்ம வந்து யோசிக்கிறதெல்லாம் வந்து நெகட்டிவா கிரீஃப் பண்ணிட்டு இருந்தோம்னா இட் எஃபெக்ட்ஸ் அஸ் மோர். ஸ்ட்ராங்கா கிளியரா இருக்கிறவங்களுக்கு வந்து இது எதுவுமே அஃபெக்ட் பண்ண. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒருவேளை இந்த வீடியோ உங்களை திங்க் பண்ண வச்சிருந்தாலோ இல்ல எஸ் இதுதான் உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிருந்தாலும் இல்ல நீ போய் சொல்ற இப்படிலாம் கிடையாது நான் பார்த்திருக்கேன் கோஸ்ட்ன்றது வந்து ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு இருந்தாலும் சரி, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் நான் என்னோட பார்ட் என்ன அப்படின்னா எவ்ரி கார்னர் ஆஃப் திங்ஸ் விச் ஹேப்பன்ஸ் அதுக்குள்ள இருக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் டெஃபினிஷனோ இல்லை சைக்காலஜிக்கல் ரீசன் அண்ட் ஹியூமன் மைண்ட்ஸ் பத்தி பேசுறது தான் என்னோட பார்ட். இப்போ கோஸ்ட் இருக்கோ இல்லையோ ஆனா வந்து ஹியூமன் பிரெயின் எப்படி அது எடுத்துக்குது எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்றத பத்தி தான் நான் பேசியிருக்கேன்.